Hi, this is Ms. Suchitra, counseling psychologist and psychotherapist. In this series, அதாவது தெரப்பி ரூம் இன்சைட்ஸ், இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெரப்பி செஷன்ஸ்ல நடக்கிற என்னோட அப்சர்வேஷன்ஸ், காமன் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட டீடைல்ஸோ அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸோ ஷேர் பண்ணப்படாது. ஒரு தெரப்பி செஷன்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். இந்த இயர் ஒரு 250+ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் கேஸை நான் ஹேண்டில் பண்ணேன். ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் கேசஸ் ஒவ்வொரு விதமா இருந்தாலும் கூட ஒரு காமன் பேட்டர்னை ஆஃப் லேட் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அண்ட் தட் வாஸ் வெரி டிஃபரெண்ட் அண்ட் வெரி யூனிக் டு. எல்லா கேசஸ்லுமே இந்த பேட்டர்ன் இருந்துச்சா அப்படின்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இந்த பேட்டர்னை என்னால பார்க்கவும் முடிஞ்சிச்சு. ஜென்ரலா ஒரு கேஸ் நாங்க ஹேண்டில் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம்க்கான ரூட் காஸ் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். அப்படி அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் நடக்குது அப்படின்னா எனக்கும் என் பார்ட்னருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எங்களுக்குள்ள ஒரு நல்ல பிசிக்கல் இன்டிமசி இல்லை, இப்படி பல ரீசன் சொல்லுவாங்க. விச் வாஸ் வெரி காமன் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ஆனா ஆஃப் லேட் நான் பாக்குறது என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு பெக்குலியரான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. இட் வாஸ் அ சோல் கனெக்ஷன், ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் இருந்துச்சு, பந்தமா இருந்த கனெக்ஷன், பல வருஷமா இருந்த, பல ஜென்மமா இருந்த கனெக்ஷன். அந்த மாதிரி சில கனெக்ஷன்ஸ் டேர்ம்ஸ் பேசுறதும் அண்ட் சில ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த காட் நேம், பட் சில காட் நேம்ஸ் யூஸ் பண்ணி அவங்களும் நானும் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு பேட்டர்ன் நான் பாக்குறேன். ஒருவேளை உங்களோட பார்ட்னரும் இந்த மாதிரி ஒரு அஃபேர்க்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன், நீங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ஷன், அது ஒரு சோல்ஃபுல்லான கனெக்ஷன், வேற யாரு கூடயும் எனக்கு அப்படி ஒரு கனெக்ஷன் ஏற்படல, இந்த மாதிரியான ஜார்கன்ஸோ டெர்மினாலஜியோ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 2 வகையா ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டேக் த கான்செப்ட் ஆஃப் சோல். சோல்னு எடுத்துட்டா we are all souls and everyone is connected soulfully தான். இப்போ உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு பக்கத்து வீடா இருக்காங்கன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ சோல் கனெக்ஷன். அண்ட் உங்களோட மேனேஜர் உங்கள்கிட்ட எப்பவுமே கடுகடுன்னு இருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப சாஃப்டா இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் அ சோல் கனெக்ஷன். ஸோ இஃப் யூ சே அந்த பார்ட்னர் என் கூட ஒரு சோல் கனெக்டடா இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே உங்க கூட சோல்ஃபுல்லா தான் கனெக்டடா இருக்காங்க. Now the second concept which is psychology. சைக்காலஜி என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் பண்ணும்போது, அதாவது ஒரு தவறான விஷயமோ இல்லைன்னா எல்லாரும் ஏத்துக்கப்படாத ஒரு விஷயம் பண்ணும்போதோ நம்ம மனசு அதை டக்குன்னு ஏத்துக்கவும் முடியாது. சோ அந்த பிளேமையும் நமக்கு ஏத்துக்க தயாரா இருக்க மாட்டோம். அண்ட் வி வாண்ட் டு ஹேவ் சம் எக்ஸ்கியூஸ். அந்த எக்ஸ்கியூஸ்க்கு நம்ம ஏதாச்சும் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்து சோ தட் எவ்ரி ஒன் அக்செப்ட்ஸ் அந்த ஒரு கான்செப்ட் குள்ள போகும், விச் இஸ் கால்ட் அஸ் ராஷனலைசேஷன். சைக்காலஜில ராஷனலைசேஷன் சொல்லுவாங்க. அண்ட் ஆல் திஸ் கான்செப்ட்ஸ் கொண்டு வரதுக்கு பேரு ராஷனலைசேஷன். சோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஒருவேளை கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க பர்சனா இருந்தா ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் த ஃபேக்ட்ஸ். ஏன்னா ஃபேக்ட்ஸ் வில் ஆல்வேஸ் டேக் யூ டு த ரைட் பிளேஸ். பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸோ ஒரு எக்ஸ்கியூஸோ நீங்களா உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த லாங் ரன் இட் வில் நாட் ப்ராஃபிட் யூ. இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஹேவ் அ டிஸ்கஷன்.